எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறதும் ஒரு குட்டி கதை. இந்த கதையிலிருந்து ஒரு ஜோதிட பலனும் சேர்த்து, கதையும் கட்டமும், ஜாதக கட்டமும் கதை சுருக்கமும் ரெண்டும் கலந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்காங்க. இந்த காலத்துலேயும் கூட்டு குடும்பம் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் கூட்டு குடும்பமாக இல்லைனாலும் ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் எல்லாருமே இன்றைக்கி பங்கெடுத்து கலந்துக்கும் போது ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில செயல், பேச்சு, ஒரு லுக்கு, ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, யாரையோ ஒருத்தர் பாதிக்குதில்ல. யாரோட பேரோ பேச்சோ அல்லது செய்கையோ இன்னொருத்தரை பாதிக்குதில்ல. இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு குடும்பம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு நிகழ்ச்சியில் நடந்த சம்பவமாக நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி. இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். ஒரு கணவர்கிட்ட மனைவி உங்கள் அம்மா இப்படி பேசுச்சு, உங்கள் அம்மா இப்படி நடந்துக்குச்சு, இத்தனை வருஷம் ஆகி இன்னும் என்னை உங்கள் அம்மா புரிஞ்சிக்கல அப்படின்னு நியாயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் நடந்த எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடியது தான், வழக்கம் போல். அப்போ அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணு உட்காந்து வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு இருக்கு. 3ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு இருக்கு. இதை அப்படியே ஓரத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு கவனிச்சிக்கிட்டு அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க அப்பா ஊங்கொட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா சொல்கிற நியாயத்தை. அவங்க குறுக்க பேசுனா அவங்க டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை, நான் பேசுகிறத நீயும் கேட்குறியா பிடிக்கிறியான்ட்டுருவாங்களேன்னு இவர் அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கார். சொல்லுமா ஊங்கொட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடித்து போனோடனே அந்தாண்ட அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. இங்கே வாடா, இங்கே வா அப்படின்ட்டு. இருமா போய் எங்கள் அம்மா பேசுது என்னன்னு கேட்டேன். உனக்கு அப்போ கூட உங்கள் அம்மா தான் பெருசு இல்லை, உங்கள் அம்மா தானே முக்கியம் இல்லைன்னு வழக்கம் போல் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வரேன், என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப தலைவன் அவங்க அம்மா இதே மாதிரி அவங்க அம்மா வழக்கம் போல் உன் பொண்டாட்டி இதை பண்ணா அதை பண்ணா, இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா, இப்படி நடந்து, அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கேயும் அமைதியாக கொட்டி கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கான். இந்த தலைவன் அங்கே போய் கேட்கும். இந்த தலைவி, குடும்ப தலைவி அவ மக வீட்டு பாடம் பண்ணுறாங்கள, அதுக்கு பக்கத்தில் போய் கம்முன்னு அழுகிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி கண்ணு கலங்கி அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குது. குழந்த 3 வயசு குழந்த, அதாவது 3ஆவது படிக்கிற குழந்த. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்த வீட்டு பாடத்தை முடித்து அவங்க அம்மாவை பார்க்குது. கண்ணு கலங்கி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே எழுந்திரிச்சு கிட்ட போகுது. எல்லோரும் நினைப்பீங்க கண்ணை துடைச்சிட்டு ஏதோ ஒரு ஆறுதலாவோ ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு முத்தமோ கொடுக்க போகுதுன்னு. ஆனால் அதுதான் இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, நேராக போய் அந்த அம்மாவோட கையை பிடிச்சி தூக்கி ஒரு பக்கம் காதை பிடிச்சி லைட்டாக செல்லமாக திருகிட்டு உள்ளே கூப்பிட்டுச்சான் அவங்க ஹாலுக்கு. அங்கே டிவி இருக்குது, அங்கே டிவி இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போச்சு அந்த குழந்த. இவ என்னன்னு தெரியல, என்ன கையையும் காதையும் ஒட்டுக்கா இப்படி என்ன பண்ணுறான்னு சொல்லி இவங்களும் அப்படியே போகிறாங்க. போன உடனே ரிமோட் எடுக்குது அந்த பொண்ணு. ஒரு வட மாநில சேனல், ஹிந்தியோ மராத்தியோ குஜராத்தியோ, அது என்ன மொழின்னு எனக்கும் தெரியல, அந்த சேனலை போட்டு அதில் ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க. அதாவது ஒரு விபத்து, ஒரு கல்வி சார்ந்தது, கல்லூரி சார்ந்தது, போராட்டம் சார்ந்தது, இடையில் ஆடு விளம்பரம், இதெல்லாம் வருது. அந்த சேனலை போட்டு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த பொண்ணு அம்மாவை பார்க்க சொல்லுது. அம்மா அதை பாருமான்னு. இன்னத்துக்கு இதை பார்க்க சொல்கிறான்னு தெரியலையேன்னு இது பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா பார்த்து முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்து முடிக்குது. உடனே இந்த பொண்ணு மியூட் பண்ணிருச்சு. அம்மா உனக்கு என்னம்மா புரிஞ்சது அப்படின்னு கேட்டது இந்த குழந்த. எனக்கு என்னடி புரியும், அது என்னன்னே எனக்கு புரியல, என்னமோ இதெல்லாம் நடந்திருக்கிறதா, அது பார்த்த காட்சிகளை பார்த்து மட்டும் பதில் சொல்லுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. ஏம்மா புரியல அப்படின்னு கேட்டது. எனக்கு தமிழ் தானே தெரியும், என் தாய்மொழி, நான் வளர்ந்த மொழி, நான் படித்தது தமிழ் தான், அதுக்கு மேலே ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும், இது என்ன மொழின்னு தெரியல, ஆங்கிலமாக இருந்தால் கூட தெரியும், இது தெரியல அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ உனக்கு தெரிந்த புரிந்த
மொழின்னா உனக்கு புரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. உனக்கு புரியாத மொழி, உனக்கு தெரியாத மொழி, என்ன நடக்குதுன்னு தெரியல, காட்சிகளை மட்டும் பார்த்து நீ ஏன் ஒரு யூகத்துக்கு வர? அப்படி தானே? இதே போல தான் நம்மை சுற்றி இருக்க உறவுகளும். நமக்கு புரியாத, நமக்கு தெரியாத உறவுகள் என்ன செஞ்சாலும், எப்படி இந்த ஆடு, இந்த செய்தி இதெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு புரியாது தெரியாது அப்படின்னு நகர்த்திட்டு நீ எப்படி தமிழ் சேனலுக்கு வரையோ, அதே போல தாம்மா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை காயப்படுத்தும் போதும், துன்பப்படுத்தும் போதும், சங்கடப்படுத்தும் பொழுதும் நம்மளை புரிஞ்சிக்காதவங்களும், நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்காதவங்கள பற்றியும், அக்கறை இல்லாதவங்கள பற்றியும் நம்ம ஏமா அக்கறைப்படணும்? நகர்த்திட்டு நம்ம கூட யார் பிரியமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, நமக்கு எது முக்கிய உறவோ அந்த பக்கம் நீ கவனத்தை செலுத்துமா. எப்படி அந்த சேனலை மாற்றிட்டு தமிழ் சேனலுக்கு வரையோ, அதே போல் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள நகர்த்திட்டு உனக்கு மனசுக்கு நெருக்கமான தோழன், தோழி, அப்பா, நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குமா, இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுமா. நீ எடுப்பில் ஆர்கியூமெண்ட் பண்ணி நடந்ததை குற்றமாகவும் குறையாகவும் அதுக்கு ஒரு முடிவும் கட்டிட்டு நீ அந்த முடிவை ஒத்துக்கோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கம்மா. அப்படி இல்லைம்மா. தெரியாதவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணணும். நீ அதில் என்ன கற்றுக்கிட்டன்னு எடுத்துக்குமா. அடுத்து அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்குமா. இதானம்மா வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீ அப்பாக்கிட்ட மணிக்கணக்காக அழுதுகிட்டு நியாயம் சொல்லி அவர் என்ன பண்ண போகிறாரு? அந்த ஆண்டா அவங்க அம்மா, இந்த ஆண்டா நீங்கி அவர் என்னதாம்மா பண்ணுவார்? இதை கூடமாமா உனக்கு என்ன புரியல, வாமா அடுத்த வேலையை பார்க்கலாம், என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்க எனக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த குழந்தை போகுது. சரிங்களா? இது ஒரு கதை சுருக்கம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாங்க அப்படின்னு தான். உறவு, நட்பு, வேலை பார்க்குற அலுவலகம், பழகிற இடம், பார்க்குற இடம், ஒரு பல பேர் கூடுகின்ற இடம், எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை யாரோ ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் யாரையுமே புரிஞ்சிக்கிட்டு நடக்க தயாராக இருக்கிறது ரொம்ப குறைவு. ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் என்னையே யாரும் புரிஞ்சிக்கல, நான் ஏன் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது வாய் விட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாங்களேன்னு இவங்களே வருத்தப்படுத்திக்குவாங்க. யாரோ புரிஞ்சிக்காததுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட போய் சொல்லி குறையா நியாயமாக சொல்லி அவங்களோட நேரத்தை வீண் பண்ணுறாங்க. சரிங்களா? யாரையும் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க, யாரையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசு. அடிப்படையில் ஒன்று இருக்கும். பட் ஆனால் அவங்க ஒரு கோபம், அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒன்று பேச செய்வாங்க, ஏதோ ஒன்று அவங்கள மீறி நடந்துடும். அதுக்காக அவங்க ஒட்டுமொத்த கதாபாத்திரத்தையே நம்ம அவாய்ட் பண்ணுறது, நிராகரிக்கிறது வேண்டாம். அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, சூழ்நிலை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு இணக்கமாக இந்த பிரபஞ்சம் கொண்டு விடும். நீங்கள் எல்லாரையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலைகளும் காலமும் நேரமும் எல்லாம் உங்களுக்கு கைகட்டி வேலை பார்க்க வரும். ஆனால் நாம் என்ன தான் நீ புரிஞ்சுக்கணும்னு ஒரு டிமாண்ட் பண்ணும்போது, ஒரு கட்டளை இடும்போது அதுவும் நம்மை டிமாண்ட் பண்ணும், கட்டளையிடும். கஷ்டமும் சங்கடமும் அவங்களுக்கு தான் வரும். புரியும்னு நான் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் என்ன தான் சொல்ல வரேன்னு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரிப்பா, இந்த கதைக்கும் இந்த கட்டத்துக்கும் என்னப்பா வித்தியாசம், ஒற்றுமை என்ன, எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்க வரலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்க கட்டத்தில் பாருங்கள். மீன லக்னம், லக்னத்துக்கு 5ல் குரு, அவர் ஆட்சி பெற்ற, அவர் ரொம்ப பவர்ஃபுல் இடத்துல தான் இருக்கார், இருந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஆக இந்த ஆட்சி பெற்று தான் லக்னாதிபதி பார்க்கணுன்னு இல்லைங்க, இது உதாரணத்துக்காக ஒரு ஜாதகம். சரிங்களா? குரு நீச்சமாகிறத தவிர, குரு மகரத்தில் நீசமாவார். அந்த கட்டத்தை தவிர லக்னத்துக்கு 5ஆம் இடமா வருகின்ற ஆண் பெண் யாராக இருந்தாலும், இப்போ இந்த குழந்தை ஒரு தாற்பரிகம், ஒரு விளக்கம் சொல்லிச்சு பார்த்தீங்களா தன்னோட அம்மாவுக்கு, அதே போல் இந்த ஞானம் யாருக்கு வரும், இந்த பக்குவம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 5 மகரத்தில் மட்டும் இல்லாமல் இருக்கணும்,
மகரத்திலே இருந்தாலும் ஓரளவுக்கு வரும். ஆனால் மகரத்தை தவிர்த்து வேறு எங்கு லக்னத்துக்கு 5ல் குரு இருந்தாலும் அவர்கள் இந்த குழந்தைக்கு இருக்கிற ஞானத்தோட பக்குவத்தோட அறிவோடு இருப்பாங்க. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த குழந்தை என்னதாங்க சொல்கிறேன் குழந்தைன்னு இந்த குழந்தைக்கு கூட 5ல் தாங்க குரு. அதனால தான் இந்த குழந்தை அந்த குழந்தை சொன்னதை கேட்டு இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஒரு குழந்தை சொல்லிச்சு அவங்க அம்மாட்ட, அதை நான் இந்த குழந்தை கேட்டு இப்போ நீங்கள் இந்த பதிவு மூலிமா கேட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்ல முற்பட்டுச்சு. ஆக மொத்தம் 3 குழந்தைகளின் ஒட்டுமொத்த ஒரு குரல், இது ஒரு கதை. சரிங்களா? இது தாங்க விஷயம். கதையாகவும் சொல்லிட்டேன், கட்டப்படியும் சொல்லிட்டேன். யார் ஒருத்தர் லக்னத்தில் 5ல் குரு இருக்காரோ அவர்களுக்கு இந்த அறிவு, ஞானம், பக்குவம், தன்மை, பிறரை கரெக்டாக கொண்டு போகிற அந்த இடத்துக்கு அவங்க ஒரு நாள் இல்லை, இன்றைக்கி சொல்லலாம் எங்கள் வீட்டில் கூட தான் இருக்குது, இவருக்கு இப்படி இருக்குது, இவங்களுக்கு இப்படி இருக்குது, அவங்க அப்படி இல்லையேன்னு நீங்கள் சொல்ல வரலாம். கண்டிப்பாக இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இது வரும், இது நடக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு 5ல் குரு இருக்கிறவங்க இந்த மாதிரி சிறந்த பரந்த மனப்பான்மையோடு இருப்பாங்க. அதே போல் நீங்களும் உங்களில் யாருக்கு இருக்கோ அதே மாதிரி இருப்பீங்க. அப்போ குரு இருந்தால் மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மட்டும் இல்லைங்க. இன்னும் 2 கிரகம் இருக்குது. அது அடுத்த பதிவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கதையும் சொல்லிட்டேன், கட்டத்தை பற்றியும் சொல்லிட்டேன். இதை புரிந்து நடக்க முயற்சி செய்வோமாக. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் என்றும் உங்கள் ஜீவா.